இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இந்த பரிசுத்தம் நிறைந்த ஓய்வு நாளில் ஆண்டவருடைய இறை சமூகத்திலிருந்து நாம் இல்லத்தில் இருந்தவாறு கர்த்தருடைய திருவார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த காணொலியின் வாயிலாய் பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும், மிக குறிப்பாக நான் இறைப்பணியாற்றுகின்ற சண்டத்தூர் பொதுப்பட்டம் பரிசுத்த மத்தேயு திருச்சபையின் குடும்ப விசுவாசிகளுக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலிருந்து. ஆமென். அருகோ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, அருகோ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே, அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே, ஏமை புரிந்த இயேசு நாமம் எவரும் காணவே, இருள் அடங்கி நாணவே, எவரும் காணவே, இருள் அடங்கி நாணவே, வசன அமுதை வார்க்கும் நல்ல வளவர் ஓங்கவே, மதிக்கேடு நீங்கவே, வளவர் ஓங்கவே, மதிக்கேடு நீங்கவே, போதகன்மார் ஆவியோடும் புகழை போதவே, மிகு பொய்யை மோதவே, புகழை போதவே, மிகு பொய்யை மோதவே, ஏழை அடியார் மனுக்கிறங்கும் எமையாட்கொண்டவா, நல்ல வாக்கு விண்டவா, ஏமையாட்கொண்டவா, நல்ல வாக்கு விண்டவா, அருகோ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே, அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய ஒரே பிரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பார்ந்துள்ள இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நம் ஆண்டுடைய திருவசனத்தை வாசித்து தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி புனித மத்தேயு நற்செய்தியுள் 9வது அதிகாரம் திருவசனங்கள் 35 துவங்கி 10வது அதிகாரம் 20வது வசனம் உடையதான வார்த்தைகள். நான் மிக குறிப்பாக 9வது அதிகாரம் 35 துவங்கி 38 வரை, அதன் தொடர்ச்சியாக 10வது அதிகாரம் 5 துவங்கி 9 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு சகல ஊர்களையும் கிராமங்களையும் சுற்றி போய் அவர்கள் ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கி வந்தார். அவர் ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் அலைகழிந்து சிதறுண்டு போயிருந்ததால் அவர்கள் மேல் மனமுருகி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார். 10வது அதிகாரம் 5வது வசனம். இந்த 12 இயேசு அனுப்பினார். அனுப்புகையில் அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டு சொன்னதாவது, நீங்கள் புறஜாதிய இடங்களுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகும்போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், பேய்களை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றார் என்பதுவே. அன்பிற்கினியவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 6 மாதங்கள் நமக்கு பண்டிகை இல்லாத நாட்களுக்குள்ளாக நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். கடந்த வார திருமறை பகுதியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது தம்முடைய சீடர்களை அவர் வரவழைத்து
அவர் கூறின மிக முக்கியமான வார்த்தை மத்திய 28:18 இரண்டாவது பகுதியில், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை இயேசு ஆண்டவர் சொல்லி அவர்களை போகும்படியாக அவர் சொல்லுகின்றார், கட்டளையை தருகிறார். இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதியில தான் பெற்றிருந்த அந்த அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கும் இயேசு ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த உலக வாழ்க்கையில அதிகாரத்தில் உள்ளவர்கள், தலைவர்கள் தங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு எந்த அதிகாரத்தையும் அதிகமாக கொடுக்க மாட்டார்கள், அல்லது அவர்களும் இந்த அதிகார நிலைமைக்கு அல்லது தலைமைத்துவத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். சில யுக்திகள், சில நுணுக்கங்களையும் கூட அவர்கள் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். இது உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. நாம் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லோரும் நினைப்பார்கள். நம்முடைய இடத்திற்கு வரக்கூடாது என்கின்ற நிலை இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதர்களுடைய சாதாரண நிலை. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பெற்றிருந்த அதே அதிகாரத்தை தன்னை பின்பற்றுகின்ற அந்த 12 சீடர்களுக்கும் இயேசு ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். Our Lord Jesus Christ give his authority to the disciples, those who are following him. அவர் நிறைவாக கொடுத்தார். நாம் வாசிக்கிற திருமறை பகுதியில் 9வது அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு சகல ஊர்களையும் கிராமங்களையும் சுற்றி போய் அவர்கள் ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. The threefold ministry of Jesus Christ என்று சொல்வார்கள். 3 விதமான இயேசு ஆண்டவருடைய ஊழியங்கள். ஒன்று பிரீச்சிங் மினிஸ்ட்ரி, இன்னொன்று டீச்சிங் மினிஸ்ட்ரி, இன்னொன்று ஹீலிங் மினிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். பிரசங்கம் செய்கின்ற ஊழியம், குணமாக்குகின்ற ஊழியம், உபதேசம் அல்லது போதனை செய்கின்ற ஊழியம் இயேசு ஆண்டவருடைய 3 வடிவ ஊழியங்களாய் இருந்தது என்று சொல்லி நாம் இந்த நாளுக்குரிய திருமறையின் வழியாக புரிந்து கொள்கிறோம். இதற்கு முந்தைய அதிகாரங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் துவங்கி 7வது அதிகாரம் வரை நாம் மலை பிரசங்கத்தில் நாம் பார்க்கலாம். இயேசு ஆண்டவர் ஒரு மலையின் மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய எல்லா சீடர்களுக்கும் ஜனங்களுக்கும் பல உபதேசங்களை, போதனைகளை அவர் சொல்லுவார். அதன் பிறகு 8வது 9வது அதிகாரத்தில் அநேகரை குணமாக்குவார். வியாதி உள்ளவர்களை குணமாக்குவார், குஷ்டரோகிகளை குணமாக்குவார். அதன் பிறகு பேதுருடைய மாமி ஜுரமாய் இருப்பார்கள், அவர்களை குணமாக்குவார். பேய் பிடித்திருந்த 2வரை இயேசு ஆண்டவர் குணமாக்குவார். அதன் பிறகு அநேகரை சொல்லிக்கொண்டே போகலாம். 100க்கு அதிபதியினுடைய வேலையாட்களையும் கூட இயேசு ஆண்டவர் குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படி பலவிதமான சுகமளிக்கும் ஊழியங்கள், போதனை செய்கின்ற ஊழியங்கள், பிரசங்கம் செய்கின்ற ஊழியங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் செய்த அந்த பணியை தொடர்பணியாக்கும்படியாக 12 சீடர்களை இயேசு ஆண்டவர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் அழைக்கின்றார், அழைத்து அவர்களை பயிற்சிவிக்கின்றார். பல உபதேசங்களை, போதனைகளை, நுணுக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை ஊழியத்திற்காக தயார்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில எல்லோரும் நாங்கள் ஆயர்கள், போதகர்கள் என்று சொல்லி அநேகர் பலவிதமான வழிகளிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அழைக்கப்பட்டால் அன்றி ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நம்முடைய லுத்தரன் திருச்சபைகளில், குறிப்பாக நம்முடைய ILC திருச்சபைகளில் நமக்கென்று ஒரு இறையல் கல்லூரி உள்ளது, கண்காடி இறையல் கல்லூரி. அதிலே முறையாக சென்று பயிற்சிவிக்கப்பட்டு அவர்களை சபைக்கு அனுப்புகின்ற பொழுது அழைப்பின் பேரிலே திருச்சபையிலே அந்த ஆயர் வந்து குரு அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு அவர் வசனத்திலும் திருசாக்கிரமத்திலும் சபையாரை வழிநடத்துவார் என்பதுதான் நம்முடைய திருச்சபையுடைய போதனை. அதுதான் அறிவர் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தி ஆக்ஸ்பர்ட் கன்ஃபெஷன் என்று சொல்லுகின்ற அந்த அறிக்கையில 14வது கோட்பாட்டில் இப்படியாக சொல்லுகின்றார். ஒரு ஆயர் அழைப்பின் பேரிலே அவரை அழைக்கப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்டு அவரை ஊழியத்திற்காக, வசன ஊழியத்திற்கென்றும் அதன் பிறகு சாக்கிரமத்தை பரிமாறுவதற்கென்றும் அவர்களை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி சொல்லுகின்றார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில
எல்லோரும் இப்பொழுது திருமறை எடுத்துக்கொண்டு நாங்களும் ஆயர்கள் என்று சொல்லுகிறார்கள். இயேசு ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை போதகர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக இப்படி தனித்தனியாக பிரித்தெடுத்தார். ஆனால் எல்லோரும் இப்பொழுது நாங்கள் ஆயர்கள், ஒரு முறையான முறையில பயிற்சிவிக்கப்படாத ஒருவர் இப்பொழுது ஆயர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களை உயர்வாக எண்ணி காட்டிக் கொள்கிறார்கள். நாங்களும் ஆயர்கள் என்று சொல்லி உடைகளை கூட, ஆயர் அணிகின்ற உடைகளை கூட அவர்கள் அணிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது முறையாக 12 நபர்களை தமக்கென்று தெரிந்தெடுத்து தன்னுடைய ஊழியத்திற்கென்று அவர்களை திருநிலைப்படுத்தி அவர்களை முழுமையாக பக்குவப்படுத்தி பயிற்சிவித்து இங்கே அவர்களை ஊழியத்திற்கென்று தயார்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இதை செய்தார் என்று நாம் பார்ப்போமே ஆனால் 36வது வசனத்துல, மத்தேயு 9:36 அவர்கள் ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் அலைகழிந்து சிதறுண்டு போயிருப்பதை கண்டு அவர்கள் மேல் மனம் உருகினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. எல்லா ஜனங்களையும் பார்க்கிறார். மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது மனம் உருகுகின்ற இந்த கம்பேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் அழுகிறார் என்றால் அவரோடு இணைந்து அழுவதல்ல. ஒருவர் காயத்தோடு இருக்கிறார் என்றால் அவரை பார்த்து ஐயோ இவர் காயத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி வேதனைப்படுவதல்ல. கம்பேஷன் என்று நாம் பார்க்கிற பொழுது ஒருவர் அழுகிறார் என்றால் அவரோடு இணைந்து அந்த அழுகைக்குரிய தீர்வை கண்டுகொள்வதுதான் உண்மையான மனதுருகின்ற செயல், இந்த கம்பேஷன் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவர் காயத்தோடு இருந்தால் அந்த காயத்திற்கு எப்படி நாம் மருந்து போட வேண்டும், எப்படி அவரோடு இருந்து சில வார்த்தைகளை சொல்லி அவரை ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த கம்பேஷனுடைய வார்த்தைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்க இயேசு ஆண்டவர் கூட அவள் இருக்கிற நிலையை அறிந்து அவர்களுக்கு மெய்ப்பர்கள் தேவை என்று சொல்லி அவர் உணர்ந்து கொள்கிறார். அப்படி இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமானிடம் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். அதன் பிறகு இயேசு ஆண்டவர் இந்த 12 சீடர்களை அவர் தெரிந்தெடுத்து அழைத்து அதிகாரத்தை தருகிறார். தான் பெற்றிருந்த அந்த எல்லா அதிகாரத்தையும் நிறைவாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார். அசுத்த ஆவிகளை பொறுத்தவும், சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி மத்தேயு 10 முதல் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் எல்லோரையும் இயேசு ஆண்டவர் அனுப்புகையில் சில கட்டளைகளை இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார். நீங்கள் புறஜாதியார் இடத்திற்கும் சமாரியா பட்டணங்களுக்கும் பிரவேசியாமல் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு நீங்கள் போய் எதை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நீங்கள் பிரசங்கியுங்கள். அதன் பிறகு வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், பேய் பிடித்திருக்கிறவர்களை நீங்கள் பேய்களை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். இவை எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையாக தருகிறார். மரித்தவர்களை எழுப்ப வேண்டும், நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், இலவசமாய் பெற்றுக் கொண்டதை இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அவர் எந்த வார்த்தைகளை சொல்லி கட்டளைகளை கொடுத்து ஊழியத்திற்காக அவர்களை தயார்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு எவைகளை எல்லாம் நீங்கள் ஊழியத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது இப்படியாக சொல்லுகின்றார். 10வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில், நீங்கள் ஒருபோதும் எதையும் கொண்டு போகக்கூடாது. உங்கள் கச்சைகளில் பொன் வெள்ளி செம்பு காசுகளை நீங்கள் தேடி வைத்துக் கொள்ள வேண்டாம். வழியில் பையையாவது 2 அங்கி பாதரட்சை தடியாவது நீங்கள் கொண்டு போக வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரம் என்று சொல்லுகின்றார். ஒரு உழைக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய ஆகாரத்துக்கு, தன்னுடைய கூலிக்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறார். எனவே நீங்கள் புறப்பட்டு போங்கள், எதையும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார்.
அதன் பிறகு நீங்கள் ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு பாத்திரனாக உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் யார் என்று சொல்லி நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள். அந்த வீட்டுக்கு போங்கள், அந்த வீட்டை வாழ்த்துங்கள், சமாதானத்தை கூறுங்கள். அங்கே பாத்திரவான் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இல்லை என்றால் உங்களிடத்தில் அது திரும்பி வந்துவிடும் என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அந்த ஊரிலிருந்து அந்த வீட்டிலிருந்து வருகின்ற பொழுது படித்திருக்கக்கூடிய உங்கள் கால்களில் உள்ள தூசியை நீங்கள் தட்டிவிட்டு வாருங்கள். நியாய தீர்ப்பின் நாளிலே சோதோம் குமேரா பட்டணத்திற்கு நிகழ்ந்ததை பார்க்கிலும் இவர்களுக்கு அதிகமாய் நிகழும் என்று சொல்லுகின்றார். உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறவர்களுக்கு பல தண்டனைகள் வரும் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஏசாண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய திரு சாக்கிரமத்திலே பங்கேற்று ஞானஸ்தானம் ஏற்று கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினவர்களும் கூட ஆயர்களை ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், அவதூறு பேசுகிறார்கள். இப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கால்களில் படித்துள்ள தூசியை தட்டிவிட்டு வாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இயேசு ஆண்டவர் சொன்னார், இதோ ஓநாய்கள் மத்தியில் ஆடுகளை அனுப்புவது போல நான் அனுப்புகிறேன். எனவே நீங்கள் ஜாக்கிரதையோடு இருங்கள். எப்படி பாம்பு விவேகம் உள்ளதாய் இருக்கிறதோ அது போல இருங்கள். எப்படி புறாக்கள் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அது போல இருங்கள். மிக குறிப்பாக மனுஷருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொன்னார். மனிதர்கள் மிக மோசமானவர்கள், அவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் உங்களை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை ஜபாலயங்களில் வாரினாலே அடிக்க கொண்டு போவார்கள். இப்படி பலவிதமான காரியங்களை அவர்கள் யாவரும் செய்வார்கள். எனவே அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அதன் பிறகு இறுதியாக சொல்லுகின்றார், உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தினாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேசுவதை உங்களுள் இருக்கின்ற கடவுளின் ஆவியானவர் பேசுவார். தைரியத்தோடு இந்த ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் போதிப்பதை நாம் பார்க்கிறோம். பல உபதேசங்களை சொல்லி இயேசு ஆண்டவர்களை ஊழியத்திற்காக தயார்படுத்துகிறார். இவைகள் எல்லாவற்றையும் எதற்காக இயேசு ஆண்டவர் செய்தார் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் மனம் உருகினதினால்தான் இவ்வளவற்றையும் அவர் சொல்லுகின்றார். இதனாலுக்குரிய சங்கீத பகுதியிலே சங்கீதம் 100வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். இதனாலுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே யாத்திரையாகும் 19வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய 1வது பகுதியில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் கடவுள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதனாலுக்கு நிறுவ பகுதியில் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருந்த போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கடவுள் நம் மீது வைத்து தமது அன்பை விலகச் செய்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கடவுளாகிய கர்த்தர் எப்பொழுதுமே நம் மீது மிக கரிசனையோடு இருக்கிறார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனம், அவர் கைக்குள்ளான ஆடுகள். நாம் ஒருபோதும் வேதனை உற்று வழி தவறி போகக்கூடாது என்று சொல்லித்தான் இயேசு ஆண்டவர், நம் ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் நினைக்கின்றார். நம் மீது கரிசனையோடு தான் நம்மை படைத்த கடவுள் எப்பொழுதுமே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலும் கூட நாமும் மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல வழி தப்பி சில நேரங்களில் திரிகிறோம். மெய்ப்பன் இருந்தாலும் கூட மெய்ப்பனுடைய சொல்லுக்கு செவி சாய்க்காமல் நாம் எல்லோரும் நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் உருகுகின்றார். நம்மையும் எப்படியாவது அவருடைய மந்தையிலே சேர்த்து நமக்கும் அந்த நித்தியமான வாழ்க்கையை, மகிழ்ச்சியின் வாழ்க்கையை தர வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். அதற்காகத்தான் ஆயர்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயார்படுத்துகிறார். அதற்காகத்தான் ஆயர்களை தயார்படுத்தி இந்த ஊழியத்திற்கு என்று அவர்களை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஊரடங்கின் காலகட்டத்தில் ஏறக்குறைய 82 நாட்களாக நாம் மிகப்பெரிய ஒரு இழப்புகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக வேதனையோடு, பல போராட்டங்களோடு, உயிரிழப்புகளின் மத்தியில், வாழ்வாதார இழப்புகளில், பொருளாதார இழப்புகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும்
மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல வேதனை உற்று அழுது குழம்பிக் கொண்டிருக்கிறோம். நம்மையும் பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் உருகுகின்றார். நம்முடைய குறைகளை அவர் தீர்த்து வைப்பார், நிறைவான வாழ்க்கையை அவர் தருவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து வாழ்வோம். எல்லா நிலைமைகளும் மாறி நம்முடைய மெய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த குறைவும் இல்லாமல் நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து வாழ்வோம். தூய ஆவியானவர் தாமே இது திருவசனத்தின் வழியாய் நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உடைய திரு சமூகத்திலிருந்து கர்த்தருடைய திருவார்த்தையை நாங்கள் கேட்க கர்த்தர் அருள் புரிந்து நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, மேய்ப்பதில்லாத ஆடுகள் போல இந்த முழு உலகமும் இருப்பதை கர்த்தர் அறிகின்றேன். அன்றைக்கு இப்படி இருக்கின்ற பொழுதுதான் மிக கரிசனையோடு மனமுருகி இதற்குரிய மெய்ப்பர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தேன். இப்பொழுது எல்லோரும் ஆண்டவரே மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல மனம் வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு இந்த முழு உலகமும் இருப்பதை கர்த்தர் அறிகின்றேன். எங்கள் அன்பின் ஆண்டவர் நிறைவோடு யாவரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த கொரோனா வைரஸின் தொற்று நோயினாலே பாதிப்பிற்குள்ளாகி வேதனை உற்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற எல்லோரையும் கடவுள் விரைவாக இந்த நிலைமைகளிலிருந்து மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். மரித்திருக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்கு வேண்டிய ஆறுதலின் சமாதானத்தையும் தாரும். இவருடைய இந்திய தேசத்திற்காக, இவருடைய தமிழ்நாட்டுக்காக நான் செபிக்கின்றோம். இதற்கென்று அயராது உழைத்துக் கொண்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற எல்லா மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர்கள், இராணுவர்கள், தூய்மை பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என்று யாவரோருடைய திவ்ய பிரசனம் ஆசீர்வாதம் நிறைவாக தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, இவர்கள் தங்களை முழுமையாக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து எங்களுக்காக ஆண்டவரை கரிசனையோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது இவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாத படிக்க இவர்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டுள்ள யாவரும் ஆண்டவரே அழுது குழம்பி வேதனை உற்றிருக்கின்ற தருவாய்களில் விரைவாக யாவரும் குணமடைய, அவர்கள் நலம் பெற, சுகம் பெற, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப கர்த்தர் அருள்தார். இந்த அசாதாரணமான சூழ்நிலையை கடவுள் நிச்சயமாக மாற்றி அமைப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து நம்புகிறோம். நாங்கள் அதற்கு எங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொண்டு உமக்குரிய மக்களாகவே நாங்கள் தொடர்ந்து வாழ, உங்களுடைய திருவசனத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து வாழ கர்த்தர் அருள்தார். அன்பின் ஆண்டவர், இந்த வேளையில் எங்களுடைய சண்டத்திற்கு ஒதுக்கப்பட்டும் மத்திய லுத்திரன் திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். திருச்சபையின் எல்லா பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே, வாரந்தோறும் திருவசனத்தை பிரசங்கிப்பதற்காக உங்களுடைய திரு சமூகத்தை கொடுக்கிறதான என்னுடைய வீராக போதைப்பட்ட விசுவாச லுத்திரன் திருச்சபைக்காக சபையினுடைய ஆயர், ஊழியர், எல்லா பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதியும். இந்த காணொலியின் வாயிலாய் பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய மக்கள் யாவரோடும் திவ்ய பிரசன்னம் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். நீ தருகின்ற மேலான இறை ஆசீர்வாதத்தை, நீ தருகின்ற எல்லா அடைக்கலத்தை, பாதுகாப்பை, நன்மைகளை நிறைவோடு யாவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அருள் தருகிறார்கள். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். நீரை எங்களை எடுத்து பயன்படுத்தும் நிறைவோடு ஆசீர்வதியும். இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி நாங்கள் இயல்பு நிலைமைக்கு திரும்புவோம். இயல்பு வாழ்க்கைக்கு நாங்கள் கடந்து போவோம். எல்லா விதமான பணிகளை நாங்கள் செய்வோம். உடைய திரு சமூகத்திற்கு செல்வோம் என்ற நம்பிக்கை நாங்கள் தொடர்ந்து வாழ கர்த்தர் அருள்தார். எங்களை தாழ்த்துகிறோம். நாம் ஒன்றை தொடர்ந்து மகிமையை இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் நண்பர் வழிநடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், நம் ஜெபித்த எல்லா ஜெப விண்ணப்பங்களோடும் நிறைவாக தங்கி நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.